தனுசு ராசி நேயர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி தான் சார் பிறக்குது? சும்மா அதிர்து இல்லை, ரஜினிகாந்த் ஸ்டைல் தான் போங்க. குரு 7ஆம் பார்வை உங்கள் வீட்டை பார்க்க போகிறார். 12 வருஷத்துக்கு ஒரு முறை தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறாரு. அதுவும் இந்த வருஷம் குரு ராஜாவாக வேற வர்றார். ராஜாவாக வந்த குரு மிதுனத்தில் இருந்து தனுசு 7ஆம் பார்வையாக பார்க்குறார். சார் அப்போ ஒரு 3 மாதம் பொறுத்து கடகத்துக்கு போயிட்டாருன்னா பார்வை இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி கேட்பீங்கன்னு தெரியும். மகரத்துக்கு 7ஆம் பார்வையாக பார்க்குறார். குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு பார்க்கறதுனால முதல்ல குடும்பம் நல்லாயிருக்கும், வருமானம் கூடும், மன நிம்மதி வரும், கடன் தீரும், உடல் ஆரோக்கியம் தீரும். கொஞ்சம் அந்த கோபத்தை மாத்திரம் விட்டுருங்க சார். நான் தான் கரெக்ட், எனக்கு தான் எல்லாம் தெரியும். பஞ்சாயத்து பண்ணுறது, அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறது, இந்த வேலை நமக்கு வேண்டாம். நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு பரிகாரம் ரொம்ப ரொம்ப அபூர்வமான பரிகாரம் கொடுக்க போகிறேன். இன்னும் பலனே சொல்லியே சார், கொஞ்சம் முழுசாக சொல்லுங்கள் சார். கல்யாணம் நடக்குமா? நடக்கும். வீடு கட்டுவேன்னா கட்டுவேன். குழந்தை பாக்கியம் இருக்கா? இருக்குது. வாகனங்கள் மாற்றலாமா? மாற்றலாம். சார் நான் பிஸ்னஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாமா? வெளிநாட்டில் போய் ஆரம்பிக்கலாமா? சார் நான் வெளிநாட்டில் போய் படிக்கலாமா? இது எல்லாமே நடக்கும் சார். நீங்கள் நினைத்ததை முடிப்பவன், எப்படி ஒன்றாலும் வேலையை முடிக்கலாம். தனுசு ராசிக்கு தமிழ் வருடம், இந்த வருடம் அற்புதமான காலம். அவசரப்படாதீங்க, கோபப்படாதீங்க, நிதானமாக பொறுமையாக ஒரு வேலையாக முடிங்க. ஒன்று தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்க. மருத்துவ செலவு இருக்கும். இரவு பயணத்தை தவிர்த்துடுங்க. நான் 2 பேர் பைக்கில் போனேன் சார், 3 பேர் போனேன், அது வேண்டாம். காரில் நான் தனியாக போனேன் சார், அப்படி ஓட்டிகிட்டு போனேன், இப்படி வேண்டாம். ஏன்னா பகலில் யார் பலம், இரவில் யார் பலம்னு பார்க்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் சொல்கிறேன், அதை செய்யுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இந்த தமிழ் வருடம் அமையும். எந்த கோவிலில் போனாலும் தட்சிணாமூர்த்தி சுவாமியை போய் பாருங்கள், மஞ்சள் ஆடை தானம் பண்ணுங்கள். ஏன்னா தனுசு ராசி இல்லை, தனுசுக்கு உண்டான பலன் எல்லாரும் இதையே சொல்லி நம்ம பழகிட்டோம். ஆனால் ஒரு அற்புதமான கோவில் சொல்ல போகிறேன். அந்த கோவிலில் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு வெள்ளை ஆடை போட போகிறாங்க. சுவாமிக்கு வெள்ளை ஆடையில் தான் அலங்காரமே பண்ண போகிறாங்க. அது எந்த கோவில் சார்? அது எங்கே சார் இருக்குது அப்படின்னா, சென்னைக்கு பக்கத்திலேயே கடலூருக்கு மிக அருகாமையிலேயே திருச்சோபுரம் எழுதி வச்சுங்க. திருச்சோபுரம் அந்த கோவிலில் இசை தட்சிணாமூர்த்தி அங்கே இருக்கார். உலகத்திலேயே இசை தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய கோவில் இந்த ஒரு கோவில் தான். இதை ஏன் சார் அப்படி சொன்னாங்க? கலைவாணியினுடைய அம்சமாக இருக்கார். இதுக்கு என்ன ப்ரூஃப் இதனை கேட்குறீங்க? சுவாமியினுடைய அந்த மூர்த்தத்தை தட்டி பார்த்தீங்கன்னா ஸ்வரங்கள் வருமா, அது எல்லாமே 7 ஸ்வரங்கள் மிக அற்புதமாக வருமா. அதனால் இசைவாணியே இங்கே இசை தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறதா மிகப்பெரிய ஐதீகம். அதனால்தான் மஞ்சள் ஆடை சாத்தாமல் இங்கே வெண்மையான ஆடை சாத்துகிறார்கள். இந்த வெண்மை ஆடை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுங்க, நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு போய் கொடுங்க, அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள். அப்போ யாரை கூப்பிட்டு போகணும்? படிக்கிற பிள்ளைங்களை கூப்பிட்டு போகணும், கல்யாணம் ஆகாதவர்களை கூப்பிட்டு போகணும். அதே மாதிரி நல்ல வேலை செஞ்சு உங்களுக்கு நிறைய ப்ரொமோஷன் வேணுங்கிறவங்க இந்த இசை தட்சிணாமூர்த்தி எதிரில் நின்று சுவாமிக்கு கீர்த்தனம் பாடினீங்க அப்படின்னா கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.